என்னையா போட்டு வாமா சோத்து கடை. வெயிலுக்கு இந்த இடம் குடுகுடுன்னு இருக்குன்னு வாசல்லயே காஞ்சிட்டியா? பேசாம வேலையை பார்த்து போவியா? தப்பா நான் இங்க உட்கார்ந்துருக்கேன்னு கேட்டா சீர்றீங்க. பின்ன என்னவா நீ டிஃபன் கேர்ல சோறு கொண்டு வருவ, தின்னு சாஞ்சி கிடக்கலாம் காத்துக்கிட்டு இருக்கிறேனா? ஆபீஸருக்கு லெட்டர் வந்திருக்கு, கொடுக்க வேணாம். அதுக்கு ஏன் அப்படி சலிச்சுக்கிறேன்? அது அப்படி கூட நானே உள்ள கொண்டு வச்சிடறேன். எங்க கொண்டு வைப்போ? ஆபீஸருக்கு வந்த கருதாச்சு ஜாக்கிரதை, பத்திரமா வை. ஆபீஸருக்கு சோறாக்கி போட்டா அதிகாரம் பூரா உன் கையில நினைப்பா. சாப்பாட்டை கூட வச்சல்ல, மரியாதையா நடைய கட்டு. டப்பா என்னையா கோவம் புத்திட்டு வருது? உப்பு போட மறந்துட்டே. அடி ருக்மணி, அடடே கண்ணம்மாவா, எங்க இப்படி? ஒண்ணு ஆபீஸருக்கு சாப்பாடு கொண்டு போனேன், மோர்ல உப்பு போட மறந்துட்டேன். கொஞ்சம் உள்ள போய் உப்பு மடிச்சு கொண்டாயன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் உப்பு இல்லாம சாப்பிட்டு மேடி. யார் இவ? சுத்த அறிவு கட்டவளா இருக்கிய. அவர் என்ன ஆபீசர் நினைச்சியா இல்ல உங்க வீட்டுல மாடு ஓட்டுற ஐயாசாமி நினைச்சியா? அவரை கண்டு ஊரே நடுங்குது தெரியுமா? அவரை கண்டு ஊரே நடுங்குது, உன்னை கண்டு அவர் நடுங்குறாராக்கும். ஐ டிங்கிரி டப்பா, விளையாடுறது போதும், உள்ள போய் உப்பு கொண்டா. இருடி. ஆமா, அந்த போஸ்ட்மேன் என்னடா அண்ணா உன்னையே சுத்துறா, நீ என்னடா அண்ணா அந்த ஆபீசரையே சுத்துற? என்னடி கதை? பல்ல உடப்ப. உள்ள போய் உப்பு கண்ணானா கதை எழுந்துட்டு இருக்கான். பதி வந்தால் பத்தும் பறந்து போ. இந்த பாட்டை நீ கேள்விப்பட்டதில்ல? பாட்டை இது விட. ஐயோ, அந்த ஆபீசர் வந்தாருன்னா நான் என்ன தயார் பண்ண சொல்றது? ஏன் இப்படி ஒப்பாரி வைக்கிற? நீ கதவை சரியா பூட்டல. பூட்ட திறந்து பார்த்தாக்க எழுத்த மாதிரி சாப்பாடு. என் வயசுல பசி ரெண்டும் ஜாயின் ஆயிடுச்சு. டிஃபன் கேரியர் காலி ஆயிடுச்சு. அட பாவி மனுஷா, ஐயோ அந்த ஆபீசர் திடுதுப்புன்னு வந்தா நான் என்ன தயார் சொல்றது? நீ என்னத்த வேணாலும் சொல்லு. சீக்கிரமா வெளியில போய் நின்னுகிட்டு ஆபீசர் வராரான்னு பாரு. வந்தாருன்னா அவரை தடுத்து நிறுத்து. ஆபீசர் இல்ல, உங்க அப்பனை. இத பாரு, அவர் மட்டும் உள்ள வந்துட்டாரு, இந்த சாப்பாட்டை நீதான் சாப்பிட சொன்னேன்னு நான் சத்தியம் பண்ணுவேன். கடவுளே, இது உனக்கே அடுக்குமாயா? ஏன் புலம்புற? வெளியில நின்னுகிட்டு ஆபீசர் வராரான்னு பாரு. அதுக்குள்ள நான் சாப்பாட்டை காலி பண்ணிட்டு பின் பக்கமா கம்பி நீட்டிடுறேன். செய்ய முடியாது. நகரமா அது வந்து சார், அங்க உப்பு மோர் இல்ல, அந்த மோர்ல உப்பு போடு. மோராது சாப்பாடு எனக்கு வேண்டாம். வயசா பசிக்கல, கேர் எடுத்து போய் போல. என்னது? என் தலையில சத்தியம் பண்ணுங்க, நீங்க போஸ்ட்மேனா ஆபீசரா? ஏன் கேக்குற? அந்த போஸ்ட்மேன் துணியில அங்க கிடக்குது, அந்த வேலை வெள்ளி மோதிரம் உங்க விரல்ல இருக்கு. ஆத்தாடியோ, ஊருக்கெல்லாம் போஸ்ட்மேன், இங்க ஆபீசர். ஏன் கையை வச்சுட்டு கையெடு.
ஓடு 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 ஓடு. வஞ்சிச்சிட்டு நெஞ்சை தொட்டு கொள்ளை கொள்ள துள்ளி வந்ததோ. வஞ்சிச்சிட்டு நெஞ்சை தொட்டு கொள்ளை கொள்ள துள்ளி வந்ததோ. வஞ்சிச்சிட்டு நெஞ்சை தொட்டு கொள்ளை கொள்ள துள்ளி வந்தது. கண்ணனை போலே பட்டவதாரம் கொண்டாயோ, காதலில் இந்த ராதையை தேடி வந்தாயோ. கண்ணனை போலே பட்டவதாரம் கொண்டாயோ, காதலில் இந்த ராதையை தேடி வந்தாயோ. அவதாரம் ரெண்டு என் ஆதாரம் ஒன்று, தாரம் நீ அல்லவோ என் கண்ணே. வஞ்சிச்சிட்டு நெஞ்சை தொட்டு கொள்ளை கொள்ள துள்ளி வந்ததோ. தாவணியோடு ஆடுது பட்டு பாவாடை, ஆவணி மாசம் மாலையை கேட்கும் கஞ்சாடை. தாவணியோடு ஆடுது பட்டு பாவாடை, ஆவணி மாசம் மாலையை கேட்கும் கஞ்சாடை. வஞ்சிச்சிட்டு நெஞ்சை தொட்டு கொள்ளை கொள்ள துள்ளி வந்ததோ. மன்னவன் உன் குரல் மக்களின் குரலாய் கேட்கின்றேன். மன்னவன் உன் குரல் மக்களின் குரலாய் கேட்கின்றேன். உன் ஆதரவாக 1000 கைகளை பார்க்கின்றேன். ஊரார்கள் எல்லாம் என் உறவாக எண்ணும் எண்ணம் இனிதானது என் கண்ணில். வஞ்சிச்சிட்டு நெஞ்சை தொட்டு கொள்ளை கொள்ள துள்ளி வந்ததோ, என்னை கொள்ளை கொள்ள துள்ளி வந்ததோ. போஸ்ட்மேனும் ஆபீஸரும் ஒரே ஆளா? நம்ப முடியலீங்க. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. இதெல்லாம் அவன் ஏன் ரெட்ட வேஷம் போடுறான்? அதானே கரையாம் புத்துன்னு நினைச்சா கருநாகம் இல்ல வெளியே வருது. எது வெளியில வந்தான்னா ஆளுக்கு 5000 ரூபாய் கொடுங்க, அடிச்சு அதே இடத்துல புதைக்கிறேன். எங்களையா அவனையா பணம் பறிக்க இப்படி ஒரு திட்டமா? அதானே உனக்கு எப்பவுமே மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கு முடிச்சு போட்டு பழக்கண்டா பாவி. படுபாவி வா. என்னம்மா வரா? அவளையே கேளியதான் நல்லா சொல்லுவா. ஐயா, எதுக்காக என்ன கூப்பிட்டு அனுப்புனீங்க? நீ கேள்வி கேட்காதே, நாங்க கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. அந்த ஆபீசர் விஷயத்தை உண்மையா ஒழுங்கா சொல்லு. சொல்லு. அந்த வெக்க கட்டு நான் எப்படிங்க சொல்றது? கறிக்கிட்டா சொன்னா இது 2வது மாசங்க. இது என்ன புது கதையா இருக்கு?
என் பொழப்பே கதையா தங்க போச்சு. 2 மாசமா 2 வேளை டிஃபனும் சாப்பாடும் பயணமா போட்டு காத்து கேட்டா இன்னைக்கு நாளைக்குங்கிறார். இந்த லட்சணத்துல யாருக்கிட்டையும் சொல்லிடாதன்னு வேற சொல்றாரு. என்னம்மா பட்டுக்கோட்டைக்கு வழி கேட்டா கொட்டப்பாக்கு 10 பைசான்ற? கோபால்சாமி நீ சும்மா இரு. ஏய் கடை, இன்னைக்கு மத்தியானம் அந்த ஆபீசருக்கு என்ன பேசுன? ஊர்ல போஸ்ட்மேன் இங்க ஆபீசர்னு சொன்னியா இல்லையா? தீங்கிரி டப்பா சொன்னா என்னங்க தப்பு? ஏன் வயிற்றுச்சல் எனக்கு? குத்து விளக்கு இருந்தா கும்பிடலாம், குடிசை இருந்தாலுமா கும்பிடுவாங்க? அதான் ஆத்திரத்துல நல்லா கேட்டேன். ஊர்ல போஸ்ட்மேனும் இங்க ஆபீசரும் எனக்குன்னு எங்க இருந்தையா வந்து வாச்சிங்கன்னு. அது தப்பா? இதுக்கு என்னையா சொல்ற பெரிய மனுஷா? எங்களெல்லாம் திசை திருப்பி விட்டுட்டு அந்த 10 லட்சம் ரூபாய் நீ அமிக்கடலான்னு இப்படி ஒரு சதி திட்டமா? இவன் நம்பாதீங்க. போஸ்ட்மேனும் ஆபீசரும் ஒரே ஆள்தான் நிரூபிச்சு காட்டினா எனக்கு என்ன தெரியுங்க? முதல்ல காட்டுங்க, அப்புறமா அத பத்தி பேசலாம். ஆல் ரைட், என்னோட பரப்பு. நான் எங்க பின்னாடி அடிவா. வாங்க வாங்க பின்னாடி. ஆமாமா, என்னது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கீங்க? ஓஹோ, ஆபீஸ்ல பாக்குறதுக்கா? என்னங்க நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எங்களுக்கு புரிஞ்சு போச்சு. எதை பத்தி? உன்னை பத்தி தான். என்ன பத்தியா? என்னென்னமோ சொல்றீங்களே. அப்ப நாங்கெல்லாம் சேர்த்து உங்ககிட்ட உளறோன்றேன். நீங்க உழவுறீங்கன்னு நான் சொல்லல. நீங்கெல்லாம் நல்லவங்க, இந்த நாட்டுக்கு ரொம்ப தேவையானவங்க. உங்ககிட்ட எதுக்குங்க பொல்லாப்பு? நான் வரேன். எங்க நான் போறேன்? போறது இருக்கட்டும். போஸ்ட் ஆபீசர் எங்கே இருக்கிறார் சொல்லு. அது தெரிஞ்சா நான் ஏன் இங்க இருக்கேன்? ஆபீசருக்கு ரிஜிஸ்டர் தபால் வந்திருக்குன்னு சொன்னேன். அந்த லெட்டரை என்கிட்ட கொடுங்க, நான் போய் கையெழுத்து வாங்கிட்டு வரேன்னு போனாரு. போனவர் தான் ஆளையே காணும். ஆமா, போனத வர்றதுக்குள்ள நீயே போகணுங்கிற. என்ன ஆளுமா நீங்க? அவர் எப்ப வருவாரோ என்னவோ. இவங்க நான் 4 பேருக்கு போயாகணும். ஆபீசர் வர வரைக்கும் நீங்க இங்கதானே இருப்பீங்க. ஆமா. கியூன் வந்தா சொல்லிடுங்க, நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். சின்ன ஏன் அவசரப்படுற? தம்பி, தில்லு முதலா என்கிட்ட பலிக்காது. ஆபீசர் வர வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. என்னங்க வம்பா போச்சு? அவர் எப்ப வருவாரோ என்னவோ. எனக்கு முக்கியமான வேலை இருக்குங்க. போடா, உள்ள போடா.